ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் எனக்கு நான் ஷேர் பண்ண போகிறது கஸ்டர்ட் கேக். கஸ்டர்ட் பவுடர் வச்சு கஸ்டர்ட் கேக் பண்ணியிருக்காங்க. வெளியில் கஸ்டர்ட் பவுடர் வாங்காமல் வீட்டிலையே செஞ்சு அதை வச்சு கேக் பண்ணியிருக்காங்க. இதில் முட்டையும் சேர்க்கல, அவனும் யூஸ் பண்ணல. வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற கடாய் வச்சு தான் நீங்கள் எக்லெஸ் கேக் பண்ணியிருக்காங்க. இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். முதல்ல வீட்டில் எப்படி கஸ்டர்ட் பவுடர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு மிக்சியில் அரை கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம், அரை டீஸ்பூன் போதும். இது ரெண்டத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ அதுக்கு மேலே மில்க் பவுடர் அரை கப் சேர்த்துக்கோங்க. மக்காச்சோள மாவு அரை கப் சேர்த்துக்கோங்க. எல்லோ ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம நிறைய டெசர்ட்ஸ் பண்ணலாம். கஸ்டர்ட் சர்பத் பண்ணலாம், கஸ்டர்ட் பாயாசம் பண்ணலாம், ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலாம். நிறைய ரெசிபிஸ் நாங்கள் அடுத்தடுத்து சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த வீடியோவில் இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு எப்படி கஸ்டர்ட் கேக் பண்ணாங்கன்னு பார்த்துடலாம். கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 கப் டியூட்டி ஃப்ரூட்டியும் 1 டீஸ்பூன் மைதாவையும் 2 கலந்து வச்சுருங்க தனியாக. பெரிய பேசன் எடுத்து ஃப்ரெஷ் ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வெஜிடபிள் ஆயில் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே யூஸ் பண்ணது சேர்த்திங்கன்னா கேக்கோட ஸ்மெல்லே வேறு மாதிரி ஆகிடும். அரை கப்பு கெட்டி தயிர், அரை கப்பு பால், பவுடர் சுகர் 1 கப் சேர்த்துக்கோங்க. சீனியை மிக்சியில் நல்லா அடித்து சேர்த்துக்கோங்க, கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. பைனாப்பிள் எசன்ஸ் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருவேளை கட்டியாக இருந்துச்சுன்னா அது கரைஞ்சிடும். அதுக்கு மேலே ஸ்ட்ரெயினரை வச்சு மாவை ஜலிச்சுக்கலாம். மைதா 1 கப். முதல்ல நம்ம காட்டணும்ல கஸ்டர்ட் பவுடர், அது அரை கப். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவோட அளவு வந்து இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்காமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்பவும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 4-5 தடவை நல்லா கலந்தால் போதும். முதல்ல கலந்து வச்சிருந்த டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துக்கலாம். மைதாவையும் டியூட்டி ஃப்ரூட்டியும் கலந்து சேர்த்துக்கிறதுனால கேக்கோட அடிப்பகுதியில் டியூட்டி ஃப்ரூட்டி தங்காமல் இருக்கும். டியூட்டி ஃப்ரூட்டியை நார்மலாக சேர்த்திங்கன்னா கேக்கோட அடிப்பகுதியில் தங்கிக்கும். அதனால தான் மைதாவோட கலந்து சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி 7 இன்ச்சு டின் எடுத்துக்கிட்டாங்க. டின்னோட அடிப்பகுதியில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கு மேலே பட்டர் பேப்பரை பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர் பேப்பர் நகராமல் இருக்கும். அதுக்கு மேலேயும் நெய் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. டின்னை நல்லா தட்டிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் பேக் ஆனதுக்கப்புறம் கேக் வெடிச்சிருக்கும். பேக்கிங்னு வந்துட்டால் ப்ரீ ஹீட்டிங் ரொம்ப அவசியம். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. மாவு கலந்துக்கிட்டு இருக்கும் போதே கடாயை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டாங்க. பெரிய கடாய் எடுத்து அதில் காவாசி மண்ணை போட்டு நிரப்பி ஸ்டாண்டு வச்சிங்கன்னா அவனுக்கு ஈக்குவலாக இது ரெடி ஆகிடும். டின்னு உள்ளே வச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை. மூடி 35லேருந்து 40 நிமிஷம் தாராளமாக வச்சுடுங்க, கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள மாவு ஓட்டலை, கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூடாக இருக்கும் போது நம்மளுக்கு எடுத்தால் கரெக்டாக வராது. கொஞ்சம் முஸ்லீம் கிளாத்தை வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். டின்னில் எப்போவுமே முக்கால்வாசி தான் மாவு இருக்கணும், மீதி காவாசி நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டுறணும். கேக் பேக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மண்ணுக்கு பதிலாக உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு நம்மளுக்கு செட் ஆகாது, மண்ணு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு டெம்பரேச்சர் இப்போ நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம கேக்கை நம்ம திருப்பி போட்டு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியுது சாஃப்டாக நல்ல டெக்ஸ்சராக இருக்குது. கேக்கோட கலரும் அட்ராக்டிவாக இருக்குது. நல்ல சுவையான டெலிஷியஸான கஸ்டர்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கஸ்டர்ட் பவுடர் மட்டும் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். எப்போ உங்களுக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு இப்படி கேக் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும் வீட்டில், எஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு வேறு ரெசிபிஸோடு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.